ஃபுல்லாவே சோக்கர்ஸ். இந்த பீஸ் கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து மூவ் ஆகும். ஓ, இந்த பெண்டன்ட் வந்து அப்படியே மூவ் ஆகும். நமக்கு வேணுன்ற மாதிரி இந்த பெண்டன்ட்டை வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம். தள்ளி தள்ளி போடணும்னாலும் போட்டுக்கலாம், நெருக்கமா வேணும்னாலும் நெருக்கமா போட்டுக்கலாம். வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது ஜடுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பார்க்க அப்படியே கெம்பு பேட்டர்ன்லயும் இருக்கும், குண்டு பூஸ்ல ஒர்க்கும் இருக்கும். ஸோ இது வந்து அகைன் சீசட்லயே ஹை குவாலிட்டி, டிஃப்ரெண்டா. ஸோ இது பார்க்கிறதுக்கு அசல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே. ஏன்னா நம்ம சாரி ட்ரேப் பண்றோமா, அதுக்கு மேட்சிங்கா போடுற ஜுவல்லரி போட்டாதான் அது பார்க்க அழகா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் சாரியும். ஜுவல்லரி வந்து நம்ம வாழ்க்கையிலே 3 விஷயம் தான். நல்லா சாப்பிடணும், நல்ல துணிமணி உடுத்தணும், நல்லா தூங்கணும். அதுல முக்கியமா துணி உடுத்தும் போது ஜுவல்லரி ரொம்ப மஸ்ட். ஓகே, அதனால வந்து கண்டிப்பா அதெல்லாம் இது எல்லாமே ஒவ்வொன்றும் சோக்கர்ஸ், சிலதுலலாம் அதுலயே உங்களுக்கு வந்து நெத்திச்சுட்டி கம்மல்னு செட்டா வந்துடும். அண்ட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அட்டிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் இதே மாதிரி கோல்டு வச்சிருக்கேன். ஆனா இது வந்து கிரீன் ஸ்டோனு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனு. எங்க ஊர் சைட்ல எல்லா பாட்டியும் போடுவாங்க. ஆமா, ட்ரெடிஷனல் அட்டிகை. இது வந்து அந்த ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த ஒரு மாடல் தானே. நாங்க மதுரை மேலூர் பக்கம். சோ எங்க ஊர்ல எல்லா அப்பத்தால இருந்து எல்லாரும் போடுவாங்க. எல்லார் வீட்டு கல்யாணத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த அட்டிகை மேண்டேட்டரியா இருக்கும், மேண்டேட்டரி கம்பல்சரி இருக்கும் அட்டிகை அப்படின்றது. சோ அதனால எனக்கு அட்டிகை மேல பயங்கர கிரேஸ். நான் சின்ன பிள்ளைல அதிகமா பார்த்ததுனால இந்த அட்டிகையில எனக்கு ரொம்ப கிரேஸ். அதுவும் இது சீசெட்ல பண்ணிருக்கேன். சோ அசல் போடும்போது தங்கமா பித்தளையான்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். கஸ்டமர் போடும்போது கூட இது கோல்டுன்ற மாதிரி தான் நினைச்சு போடுவாங்க. எப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு விமன் ஒரு கடைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து இது வந்து நம்ம காட்டி கொடுத்துரும், கலர் தெரியும், இதுதான் டிஃபரன்ஸ் ஏதாவது காட்டுங்களா? இதுக்கும் பாருங்க, உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். காட்டுறேன் நானு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டிஃபைடு மேட் வித் இப்போ இந்த மாதிரி கலர் மீனாக்காரி ஒர்க் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங் இருக்கு. சோ இது மேட்ல மீனா ஒர்க். சோ இதோட பிரைஸ் வந்து செட்டே வந்து 1999. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த ஆரம், இந்த நெக்லஸ், அதுக்கு ஜும்கா எல்லாம் சேர்த்தே 1999. ஆனா ஓகே, இந்த ஆரமே இவ்ளோ வெயிட்டா இருக்கே. ஆமா, ஃபுல்லாவே இதுலயுமே டீடைல்டு வர்க் இருக்கும். ஆனா இது மேட்ல இருக்கு பாருங்க. மேட்லயே ரொம்ப டார்க் எல்லோ, லைட் எல்லோ, ஆன்டிக் மேட், டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம சேல் பண்றவங்க ஈஸியா பாத்துருவாங்க இது ஆன்டிக். ஆமா, இதோட ஜும்கா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது எல்லாமே சேர்த்தே எல்லாம் சேர்த்தே 1999. இப்ப இந்த சோக்கர் இருக்குல்ல, இதோட ரேட் 699. இந்த அட்டிகையோட ரேட். ஆனா கோல்டு மாதிரி. ஆமா, சீசெட். வேற இந்த பெண்டன்ட்ல இருக்கிற ஸ்டோன் வந்து நார்மல் ஸ்டோன், இது சீசெட். இதுலயே இன்னும் கம்மியா வேணும்னா 399லயும் இருக்கு, 499 இருக்கு. ஆனா இது போடும்போது கோல்டு மாதிரி இருக்கும், அது போடும்போது எல்லோ கலர்ல இருக்கறனால தெரிஞ்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்டிக், ஓகேவா, டெம்பிள் ஜுவல்லரி பேட்டர்ன்ல இருக்கு. சோ இதுவும் அசல் கோல்டு ஜுவல்லரி. இப்போ ஃபுல்லா நீங்க ஜிஆர்டி எல்லா இடத்துக்கு போனீங்கனாலுமே இந்த கலர்ல தான் இருக்கும். சோ இத நம்ம பாக்கும்போதே தெரிஞ்சிரும். கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீஸ் எல்லாமே எப்பவுமே கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். சோ டிஃப்ரெண்டா இருக்கு. இது மேட்லயே ஆன்டிக், லைட் வெயிட்டா இருக்கும். மோஸ்ட்லி இந்த லைட் வெயிட்ன்றது போனீங்கன்னா மேட் ரிலேட்டடாவே ஆன்டிக்ல வரும். ஓகே.